ரைட்டிங் டேட்டா டு ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ கடந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு ஐஓ ஸ்ட்ரீம் பற்றி பேசினேன். இதில் வந்து ஃபஸ்ட் அவுட்புட் ஸ்ட்ரீமில் இந்த ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம்னா என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் அப்படின்றது என்ன, இப்போ ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராமில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ தட் ஐ வுட் லைக் டு டேக் த file name called demo file output stream .java. ஸோ demo file output stream .java அப்படின்னு ஒரு ஃபைல் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு தேவை பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினில் நான் ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுறேன். ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுறேன். FOUS ஈக்குவல் டு நியூ ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம். ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீமுக்கு வந்து நான் வந்து ஏதாவது ஒரு ஃபைல் வேணும். ஸோ நான் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். sample.txt அப்படின்ற ஒரு ஃபைல், அப்சல்யூட் யூஆர்எல் தேவையில்லை, நம்ம இங்கே sample.txtன்ற ஒரு ஃபைல், ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அகெயின் பேக் டு த ஜாவா ப்ரோக்ராம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இங்கே வந்து ஃபைல் நேம் வந்து டைரெக்டாக sample.txt அப்சல்யூட் யூஆர்எல் கொடுக்கல. நான் வந்து இங்கே ஃபைல் பிடிச்சி கொடுத்து அன்ஹேண்டில்டு ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன், கண்டிப்பாக ஒரு எக்ஸப்ஷன் காஸ் பண்ணும் இது. அதனால் மறக்காமல் நீங்கள் ட்ரை கேட்ச் பிளாக்குள்ளார எழுதிக்கோங்க. ட்ரை கேட்ச் பிளாக்குள்ளார எழுதிட்டிங்கன்னா அந்த எரர் வராது. எக்ஸப்ஷன் அது. ஸோ கேட்ச் எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு போட்டிங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகே ஃபைன். ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம். ஸோ இப்போ நான் ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். java.io.file output stream இம்போர்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த FOUSன்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீமோட ஆப்ஜெக்ட். இப்போ நான் FOUS டாட் ரைட் மெத்தட், ஏன்னா ரைட் தான் பண்ண போகிறேன், ரைட் மெத்தட் கொடுக்குறேன். ஸோ ஒரு ப்ரிமிட்டிவ் வேல்யூ எனக்கு நான் வந்து 65 அப்படின்னு நான் இன்செர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 65 அப்படின்னா ஸோ அதோட ஆஸ்கி வேல்யூ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த sample.txtல ரைட் ஆகிருக்கும். ரைட் நோ த sample.txt வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கம்பைல் பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு ஜாவாசி டெமோ FOS ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் .java. ஸோ கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் ஆகிடுச்சு. டெமோ ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா A65 அதோட வேல்யூ வந்து ஆஸ்கி வேல்யூ வந்து A அப்படின்னு இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ சேஞ்ச் டு 66 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் மீண்டும் கம்பைல் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து B ரைட் ஆகிருக்கும். பாருங்கள், B ரைட் ஆகிருக்கு sample.txt. ஸோ 97 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லோயர் கேஸே. ஸோ நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ லோயர் கேஸே வந்து ரைட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ரைட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஒரு ஸ்ட்ரிங் எடுக்கிறேன். ஸ்ட்ரிங் str equivalent to this is the sample string ring which is going to ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரிங். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை நான் வந்து இந்த ஃபைலில் நான் ரைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இந்த str.getBytes அப்படின்ற ஒரு மெத்தடை கால் பண்ணணும். getBytes அப்படின்னா பைட்டாக தான் ரைட் பண்ண முடியும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம். இது ஒரு பைட் ஸ்ட்ரீம் தான். ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஸ் அவுட்புட் ஸ்ட்ரீமு. இந்த அவுட்புட் ஸ்ட்ரீம் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதோட மெத்தடு தான் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது ரைட் அப்படின்ற ஒரு மெத்தடு. அது இல்லாமல் சப்சிக்வெண்ட்டாக இன்னும் மெத்தட்ஸ்லாம் இருக்குது. இந்த மெத்தட்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி நிறைய பேசுவோம். ஸோ str.bytes. இப்போ இந்த பைட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு
எனக்கு அரே ஒன்று வேணும். அது வந்து பார்த்திங்கன்னா பைட் டைப்பாக இருக்குது. பைட் str_b அப்படின்னு இருக்கிற அந்த அரேக்கு பேர். ஸோ இப்போ நான் இந்த பிக்கு பதிலாக ரைட் பண்ணுறேன். எதை ரைட் பண்ணுறேன்னா str_b அப்படின்ற அரேவை ரைட் பண்ணுறேன். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கோட பைட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன். demo.fos.java now java demo fos கொடுக்குறேன். ஸோ இப்போ போய் செக் பண்ணலாம். sample.txtல வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்ன மாடிஃபை பண்ணியிருந்தனோ அது வந்து இங்கே எம்பட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஸோ யூ கேன் யூஸ் ஜாவா file output stream which extends the output stream abstract class in order to write any primitive or any byte representation. ஸோ இது வந்து ரைட்டிங் த டேட்டா. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது போல் நான் இந்த விஷயங்களில் சொல்லியிருப்பேன். ரைட்டிங் த டேட்டா, அவுட்புட் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணி ரைட்டிங் த டேட்டா. ஸோ இந்த பைட்டாக கன்வெர்ட் பண்ணி இதை என்ன பண்ணுறேன், ஒரு ஃபைலுக்குள்ளார நான் இந்த sample.txt ஒரு ஃபைலுக்குள்ளார ரைட் பண்ணுறேன். ஸோ அதை தான் இந்த இடத்துல பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ let's check with another method, some other methods. java.io.file output stream வேறு என்ன மெத்தட் இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது ரைட் பைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம், இங்கே ஒரு பூலியன் கொடுக்கலாம், பூலியன் வேல்யூ கொடுக்க சொல்கிறான். பூலியன் வேல்யூ கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். let me check this file demo fos sample true அப்படின்னு ஒரு பூலியன் வேல்யூ கொடுப்போம். append value true அப்படின்னு கொடுத்துருப்போம். So right now what I'm going to do is just I would like to change the string, embed the file sample.txt. File output stream class is derived class of output stream, derived class of output stream class, output stream is an abstract class. ஸோ இப்போது இந்த கண்டென்ட்டை நான் ரைட் பண்ணுறேன். இது என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். சேவ் பண்ணிவிட்டேன். demo fos.java demo fos கொடுக்குறேன். ஸோ now I'm going to check sample.txt. So look, the sample.txt file, now the current file is file output stream. You just listen, file output stream class is the derived class of, so because of the boolean value true, it will append the existing content. Boolean value false அப்படின்றக்கப்ப it overrides the content. Say for example இந்த file output stream constructor கால் பண்ணுறப்ப நான் என்ன பண்ணுறேன், this time வந்து பார்த்தீங்கன்னா FOSல போயிட்டு நான் இங்கே வந்துட்டு ஃபால்ஸ் கொடுக்குறேன். ஃபால்ஸ் அப்பண்ட் வேல்யூ ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்குறப்ப இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பண்ட் ஆகாது இந்த இடத்துல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவுட்புட் ஸ்ட்ரீம் கிளாஸ் இஸ் டெரைவ்டு கிளாஸ், அது மட்டும்தான் இங்கே ஒர்க் ஆகும். இந்த sample.txtல வந்து பார்த்தீங்கன்னா look, the file output stream class is the derived class. ஸோ இங்கே வந்து அப்பண்ட் நடக்கலை, இந்த இடத்துல அப்பண்ட் நடக்கலை. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்டர் வேல்யூ, அதுதான் நான் சொல்லுவேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கணும், ஒரு மெத்தடில் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கணும். பாருங்கள் இங்கே ஒரு பூலியன் வேல்யூ இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரோஸ் ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபைல் இல்லை அப்படின்னா ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன். அதனால தான் நான் ட்ரை கேட்ச் பிளாக் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது ஒரு ஃபைலாக கூட கொடுக்கலாம், கண்டிப்பாக ஒரு ஃபைலாக கூட கொடுக்கலாம். அவுட்புட் ஸ்ட்ரீமுக்கு ஃபைலில் கூட ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இதோட ஃபங்க்ஷன்ஸு. நான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். நான் வந்து இந்த இடத்துல FOS அப்படின்ற ஆப்ஜெக்டை வந்து பார்த்திங்கன்னா ரைட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக
அதை வந்து எப்பயுமே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு ஆப்ஷன் ஃபைல் ஆப்ஷன் முடிஞ்சோன்னு என்ன பண்ணணும், நீங்கள் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிடணும். தட்ஸ் த ப்ராப்பர் ஒர்க். FOS.java அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ திஸ் இஸ் த ப்ராப்பர் வே. ஒன்ஸ் ஆப்ரேஷன் முடித்தோடனே என்ன பண்ணணும், டெமோ FOS நீங்கள் வந்து ஃபைலை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணுறது தான் வந்து பர்ஃபெக்டான ஒரு விஷயம். ஓகே, ஸோ த ரெஸ்ட் ஆஃப் த மெத்தட் FOSல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கெட் எஃப்டி அப்படின்றது ஃபைல் டிஸ்கிரிப்டர் அப்படின்றது ஒரு மெத்தட் இருக்குது. கெட் சேனல் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ ஃபைல் டிஸ்கிரிப்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணுவோம். இந்த ஃபைலோட ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணுவோம். println FOS டாட் கெட் பாருங்க, கெட் சேனல் ஒன்று இருக்குது, கெட் எஃப்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ தீஸ் டூ மெத்தட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். தட் ரிட்டர்ன்ஸ் த ஆப்ஜெக்ட் FOS.java. ஸோ நல்லா டெப்த்தாக படிங்க எதாக இருந்தாலும். ஸோ லுக், இட் வில் ரிட்டர்ன் த ஃபைல் டிஸ்கிரிப்டர் அந்த ஆப்ஜெக்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. கெட் சேனல் கூட கொடுக்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println so FOS FOUS dot get channel. Perfect. So this is the channel, file channel. Okay, so this is the channel, new IO channel. So this is more advanced concept. Let's discuss what is NIO in future video. Thanks for watching. அடுத்த வீடியோவில் வந்து மேலும் சில விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து get file descriptor, get FD and get channel. So these are all the methods. Okay, so already we have seen what is file output stream. ஸோ மேலும் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சில கிளாஸஸ் பற்றி அதோட மெத்தட்ஸ் பற்றி ஐஓ ஸ்ட்ரீமில் ஸ்பெஷலாக கவனிப்போம். ஸோ இந்த டெப்த்தாக நம்ம பார்க்குறோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.